லிவ் ஃபார் ஜீசஸ். இயேசுக்காக தான் வாழணும். சீஷன்னா யாருக்காக வாழணும்? இயேசுக்காக. நீங்கள் யாருக்காக வாழ்கிறீங்க? சிலர் சொல்லுவாங்க, உனக்காகவே நான் வாழ்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு. யார் சொன்னா அவங்கள அப்படி? நீங்களா மனசில் நினச்சி, நீங்களா அப்படி கற்பனை பண்ணி, நீங்களா அந்த டயலாக் பேசுகிறது, சினிமா டயலாக் பேசுகிறது. உனக்காக என் வாழ்க்கையை அழிச்சொன்ன படிக்க வச்சேனே, யார் செய்ய சொன்னதை நான் திருப்பி கேட்பான். தேவையா உங்களுக்கு? நீ பெத்த படிக்க வைக்கிற, யார் கேட்டா அப்படின்னு திருப்பி கேட்பான். இது தேவையா உங்களுக்கு? கர்த்தர் உன்னை என் கையில கொடுத்தார், ஆண்டவருக்காக உன்னை வளர்க்கிறேன்னு சொல்லுங்க, பிள்ளைகளுடைய லைஃப் மாறும். நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைச்சேன், நான் உன்னை படிக்க வச்சேன். 4 மாசம் உங்களை வியாதி படிக்கல, ஆண்டவர் கைவிட்டார்னு வைங்க, எங்கிருந்து உழைப்பீங்க? தேவனுடைய கிருபை எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது. குடும்பம் ஆண்டவர் கொடுத்தது, பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது, வேலை கர்த்தர் கொடுத்தது. நாம் வாழ்வது அவருக்காக, பிள்ளைகளை வளர்ப்பது அவருக்காக. எதை செய்தாலும் இயேசு இயேசு இயேசுவுக்காக. அவங்க தான் சீஷர்கள், அவங்க தான் சீஷர்கள். நம்ம மனசு மாறணும், நம்முடைய சிந்தனை மாறணும், கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ள வரணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். உலக மக்களை போல சிந்திக்க கூடாது, உலக மக்களை போல யோசிக்க கூடாது. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வரணும். அப்போ இயேசுடைய சீஷராக நம்ம மாறணும், சீஷருடைய தொகை பெருகணும். அல்லேலூயா.